அனைவரையும் வணங்குகிறேன். நக்கீரர் இயற்றிய புறநானூறு அப்படிங்கிற பாடலிருந்து அழகான விளக்கம் பார்க்க போகிறோம். இவ்வுலகம் தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. அவ்வுலகத்தை முழுவதையும் தன் வெண்குடையின் கீழ் ஆட்சி செய்ய எண்ணும் மன்னனுக்கும், இரவிலும் பகலிலும் உறங்காது வேட்டையாடும் கல்வி அறிவற்ற ஒருவனுக்கும் உண்ண தேவைப்படும் உணவு சிறு நாழி அளவே. அவர்கள் உடுத்தும் ஆடை மேலாடை இடுப்பாடை என இரண்டே. அதுபோல் பிற எல்லாமும் சமமாக இருக்கிறது. எனவே செல்வத்தின் பயன் ஈதல். ஈதல்னா கொடுத்தல். அந்த பெருஞ்செல்வத்தை வைத்து கொண்டு பின்னாளில் நன்றாக அனுபவிப்போம், அது நமக்கு இன்பம் தரும் என்று எண்ணுவது. துய்ப்போம் அப்படிங்கிறது எண்ணுதல், அனுபவிப்போம் அப்படிங்கிற எண்ணுது தவறு. அப்போது நீங்கள் கேள்வி கேட்கலாம், இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை ராப்பகலாக நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தானம் கொடுக்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை. நாம் சேர்த்த பணத்தில் சிறிது தொகையாவது நல்ல காரியங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது தான் அந்த செல்வத்தினோட பயனே ஈதல் அப்படின்னு நக்கீரர் நமக்கு தெளிவாக கூறுகிறார். அதனால் செல்வம் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமெனில் சிறிதளவாவது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறது இந்த பாடலின் விளக்கம். மிக்க நன்றி.